வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 2 மேக்ஸியோட ஸ்டிச்சிங் எவ்வளோ நேரத்தில் நான் ஸ்டிச் பண்ணேன், அதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணேங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு பிளாக் கலர். அவங்க 300 ருபீஸ்க்கு இந்த சாரீ வந்து நமக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ப்ளஸ் சைஸ் மேக்ஸியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஆக்சுவலாக வந்து அவங்க நம்ம ஆல்ரெடி சப்ஸ்கிரைபர், அவங்க எந்த ஆஃபருமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கல, டைரெக்டாக தான் வந்தாங்க. எல்லோரும் சொல்கிறீங்க எதுக்காக வந்து 4 மீட்டர்ஸ் லைனிங் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே கொடுக்குற லைனிங்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் சர்க்குலரில் தான் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணலாம். உள்ளேயும் லைனிங் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் லாங்காக போடும்போது ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து லெகின் வியர் பண்ண வேண்டாம், நான் உள்ள ஷார்ட்ஸ் மட்டும் வியர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது லென்த் வந்து நல்லாவே இருக்கும். லைனிங் கூட நான் வந்து நல்லாவே லென்த்து கொடுத்துருக்குறேன். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து வியர் பண்ணிக்க முடியும். அதே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம லைனிங் மெட்டீரியல் எடுப்போம், அதை வந்து கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து நார்மல் பேட்டர்னில் போட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உள்ளே வந்து நடக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் முட்டில். மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் வந்து உள்ளே இருக்க லைனிங்கை கட் பண்ணி 2ஆக பிரித்து விட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி விட்டுவேன். என்ன ரீசனுக்காகனா, இந்த பர்பஸ்க்காக தான். நம்ம பைக்கில் போகும்போது டபுள் சைட் கால் போட முடியும், அதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்குலரில் போடும்போது ரொம்பவே நிறைய லைனிங் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸை புஷ்ஷுன்னு காட்டுறதை தாண்டி நமக்கு வந்து கேன் எதுவுமே இல்லாமலே அது வந்து நல்லா பஃபியாக காட்டும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸை வேர் பண்ணியிருக்கிற கம்ஃபர்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டெய்லர்ஸ் வந்து உங்களுக்கு 3 மீட்டர் போதும் அப்படின்னு சொன்னாலும், இல்லை பரவாயில்ல 4 மீட்டர்ஸ் தரேன், எனக்கு சர்க்குலர் போடுங்க, அம்பர்லா டைப்லேயே போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இவங்க இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பப் ஸ்லீவ் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ நார்மலாக நம்ம 300 சார்ஜ் பண்ணோம். ஸ்லீவுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 50 சார்ஜ் பண்ணி வந்து 350 சார்ஜ் பண்ணியிருக்கோம். லைனிங் 200, 550 நான் இந்த மெட்டீரியல் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்கிறேன். இது ஒர்த்தா இல்லையாங்கிறது இந்த வீடியோவோட எண்டில் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங் பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லாமே 2 ஸ்டிச்சஸ் போடுங்க, சரியா? அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்த அதே கண்டென்ட் தான். என்னென்னா வந்து உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கு தேவைக்கு நான் என்னோடய இன்கம் பார்க்குறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் 2 மேக்ஸிமே வந்து ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஜஸ்ட்டு 1 ஹவர் தான் ஆச்சு. கட்டிங்க்கு ஒரு 1/2 ஹவர்னு வைங்களேன். 1.5 ஹவர்ஸில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னொரு மேக்ஸியோட அவுட்புட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதுக்கும் இதுக்கும் சேர்த்து நான் வந்து 1200 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். லைனிங் 400 போனால் 800 ருபீஸ் எனக்கு வந்து இன்கம் இருக்குது. 1.5 ஹவர்ஸாக என்னால் 800 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதே இது எல்லா நாளும் பண்ணுவேனா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. நமக்கு அவங்க ஆர்டர்ஸ் அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். எல்லாருமே அப்படி தானே. யாராவது ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அர்ஜெண்ட்டாக கேட்குறாங்கன்னா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த 1200 ருபீஸ் எனக்கு லாஸ். 400 லைனிங் போனாலும் 800 ருபீஸ் எனக்கு லாஸ் தான். 1.5 ஹவர்ஸில் எனக்கு ஒரு 800 ருபீஸ் கிடைக்குதுன்னா அது ரொம்பவே பெரிய விஷயம். நீங்கள் ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கோ எங்கேயோ ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களோட சேலரி 8000 இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் மினிமம் பர் டேக்கு வந்து 1000 ருபீஸ்னால் 8 டேஸில் வீக்லி வந்து நமக்கு அந்த 8000 ருபீஸ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் அப்படி பண்ணணுமா? இல்லை அப்போ என்ன நாங்களாம் டீச்சர் வேலைக்கு போகிறவங்க குறைஞ்சவங்க அப்படி சொல்லலை. உங்களோட ஃபீல்டுக்கு நீங்கள் ஓகே. அதே மாதிரி வீட்டில் இருக்கிறோம், என்னால் ஏர்ன் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன், தாராளமாக பண்ணலாம். எல்லாருமே பண்ணுங்கிறத என்னோடய ஒப்பீனியன். கண்டிப்பாக பண்ணணுங்கிறத தாண்டி ஏதோ ஒரு இன்கம் நீங்கள் வச்சுக்கங்க. திரும்ப சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸபுளாக ஏன்னா நான் நிறைய பேரை ஃபேஸ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் அப்படி என்ன சொல்லிட்டாங்க, எங்கள் மாமியார் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன் அப்படி. அவங்க ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். எப்படின்னா வந்து எனக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு 50 ரூபா, வீடு தூக்குறதுக்கு 20 ரூபா இப்படிலாம் போடும்போது எனக்கு ஒரு நாளைக்கு சேலரியே வந்து 700 ருபீஸ் வருது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஷுவராக சொல்கிறேன், நீங்கள் உங்களோட உழைப்பை வேஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லாத விட ஃபேமிலிக்காக கொடுக்குறீங்க. அட் த சேம் டைம் நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சாலும் உங்கள் கணவர் வந்து 100 ரூபா என் ஒய்ஃப் தினமும் சம்பாதிக்கிறா, மந்த்லி 3000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறா அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம். ஆக்சுவலாக நான் நிறைய நேரம் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனாலும் நான் என்னோடய ப்ரொஃபஷ்னலாக விட்டு கொடுக்கல. என்ன ரீசனுக்காக நான் விட்டு கொடுக்கலன்னா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஹாபியாக நான் பண்ண ஆரம்பித்து நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வந்து யோசிச்சிட்ருக்க விஷயந்தான்.
நான் இந்த ட்ரெஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாக எல்லோரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் போடலையே. நீங்கள் சாரீ வியர் பண்ணும்போது கூட நிறைய பேர் கம்ஃபர்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஹிப்பு தெரியுது, அவள் என்ன பேக் ரேக் இவ்வளோ டெப்த்தாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் சாரீ வியர் பண்ணாமல் இருக்கீங்களா? ஆல்வேஸ் நைட்டி வியர் பண்ணிங்க. பக்கத்து கடைக்கு போகும்போது கூட அவங்க சொல்லுவாங்க 2 பேர், இவன் என்ன கடைக்கு வந்திருக்கா நைட்டி போட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். யூ ஆர் த டெசிஷன் மேக்கர். சரியா? அதை மட்டுமே பாருங்கள். இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக். இந்த லுக் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 உங்களுக்கு நிறையவே வந்து இன்னும் சூப்பரான வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு. உங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ் கேட்குறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்க ரெடி ஆகிட்டோம். இது செகண்ட் ட்ரெஸ்ஸோட அவுட்புட். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் வியர் பண்ணதும் கோட் போட்டு பார்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன்னா நான் 650 ருபீஸ் வித் லைனிங்கோடு சேர்த்து நான் 650 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் ஒர்த் ஆர் நாட் ஒர்த் அப்படிங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 ட்ரெஸ்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஃபஸ்ட், அதாவது வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ரெட்டுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.